இருந்தோம். அதை பார்த்துட்டு என் பையன் அம்மா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு நானும் என் பொண்ணும் போஸ். வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு பேலஸை நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களோட ஃபேமிலி அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி 2 ஃபேமிலியாக சேர்ந்து தான் பிளான் போட்டிருந்தோம். மைசூர் பேலஸ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து என் பாப்பா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். வெளியில இருந்து பார்க்கும்போது அவ்வளோ செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக லைன் தாங்க. லைனில் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அவ்வளோ க்ரௌடு. நாங்களே குழந்தைங்கள கையில் பிடிச்சிட்டு போயிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. கூட்ட நெரிசலில் ரொம்பவே பாவமாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தோம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த காலத்திலே தத்ரூபமாக அவ்வளோ அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஆக்சுவலி இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளேலாம் போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. வெளியிலேயே இருந்து மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. சுற்றி எல்லாம் ஆளாளுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து லைன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் போகும்போது ராணி யூஸ் பண்ண கண்ணாடி, சேர்ஸு அதெல்லாமே பார்த்துட்டோம். கடகடன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். அங்கே போகும்போதுனா கூட்டத்தில் நானும் பாப்பாவும் ஒரு சைடு வந்துட்டோம். அவங்க அப்பாவும் தம்பியும் ஒரு பக்கமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு அப்பா வேணும்னு சொல்லி ஃபேஸ் ரொம்ப டல்லாக வச்சுட்டா. அப்புறம் அங்கேயே பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வந்துட்டு அப்புறம் கீழே வந்து நானும் பாப்பாவும் மாற்றி மாற்றி போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோட பையன் தான். மாற்றி மாற்றி நாங்கள் போய் எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்கள். சூப்பராக எடுத்திருக்கால. நான் கூட எடுத்திருந்தா கூட இவ்வளோ அழகாக எடுத்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நாளை பற்றி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரவில் ஒரு சிவன் கோயில் இருந்து அங்கேயும் போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு வந்துட்டோம்.